அரா கொட்ட சாமியோ சாசா என் சாமி கொடுத்ததை தடுக்க முடியாது சாமியோ. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த சமூகத்தை நாங்கள் வந்து நிற்கிறது உங்களுடைய கிருபை. இந்த கிருபையினால் எங்களை இந்த சமூகத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. வந்த ஜனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒன்று கூடி வர உதவி செய்கிறேன். இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரேன். இந்த ஐக்கியத்தை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படியான வைராக்கியத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் வைங்கப்பா. இதோ எங்க மத்தியில வர இருக்கிற ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கட்டளையிட போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க இருக்கிறீர். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய கட்ட அறுக்கும்படியாக இந்த நாள்ல ஒரு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களை பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களின் கதவுகளை திறங்கப்பா. சிந்தைகளை தெளிவுபடுத்துங்க, பக்குவப்படுத்துங்க. நீங்க பேச இருக்கிற வார்த்தைகள் திட்டமும் தெளிவுமாய் அவருடைய இருதயத்துல பதியும்படியாக அவர்களை இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. இதனால நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும்படி இந்த நாள்ல முழு மனதோடு உம்மை தேடும்படி, உண்மையோடு உம்மை தேடும்படி, உம்மை உண்மையாய் ஆராதிக்கும்படியான அந்த ஒரு மன ஆவியை
நாள் நீங்க கட்டளையிடுங்கப்பா. ஒரு மன ஆவியை கட்டளையிடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகாத படித்து கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கண்டவரே, ஒரு பெரிய அபிஷேகத்தினால நிரப்புங்கண்டவரே. இந்த கூடுதலை பெரிய பெரிய மாற்றங்களை செய்யும்படியாக, சொந்த ஜனங்களை மீட்கும்படியாக, பெரிய அறுவடையை காணும்படியாக கூட்டமாய் உண்டாக்குங்கப்பா. இனி வரும் நாட்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. இந்த கூடுகை மூலமாய் எங்க சொந்த ஜனத்துல ஒரு பெரிய மீட்பு கிடைக்குதப்பா. அடிமை தனத்திலிருந்து மீண்டும் வெளியில வரமாட்டாரு. அடிமை தனத்திலிருந்து சாப நிலையிலிருந்து மாறுங்கப்பா. சாப நிலையிலிருந்து, கண்ட நிலையிலிருந்து, தரித்திர நிலையிலிருந்து எங்களை விடுதலை கொடுங்க. எங்களை விடுவித்தீங்கப்பா. எங்க ஜனங்க ஆண்டவரே கண்ட நிலையிலும், தரித்திரமான நிலையிலும், அப்பா வெறுப்ப பசியிலையும் ஆண்டவரே, வெறும் அழுக்கு உடையிலும் ஆண்டவரே, ஆங்கும் இங்குமாய் பஸ் ஸ்டாண்டுகள்ல வீதிகள்ல இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க நிலைகள் மாறணும் ஆண்டவரே, அவங்க நிலைகள் மாறணும்ப்பா. அடிமை தனத்திலிருந்து சாப நிலையிலிருந்து விட்டு வெளியில வரணும் ஆண்டவரே. பிள்ளைகள் நன்கு படிக்கணும் ஆண்டவரே. அப்பா செழிப்பாய் ஓங்கி வளரும்படி கர்த்தாவே பிள்ளைகளை இந்த நாள்ல பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜனங்கள் உண்மை அறியுங்க ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவை இந்த ஜனங்களுக்கு கொடுங்கப்பா. உண்மை அறிகிற அறிவை கொடுங்க ஆண்டவரே. நீ விசேஷமானவர், எங்களை அழைத்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவரா இருக்கிறீர் அப்பா. இங்க வந்திருக்கிற ஜனங்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாத படிக்கி, வெறுமையாய் போகாத படிக்கி, விசேஷமான ஆவியின் வரங்களை பெறும்படியாக, விசேஷமான ஆவியின் வரங்களை பெறும்படியாக, அப்பா விடுதலை அடையும்படியாக, சொந்த ஜனங்களுக்கு மீட்பு அடையும்படியாக இவர்களை கருவியா எடுத்து பயன்படுத்துங்க. வருகிற நாட்கள் இவர்களை ஆயத்தப்படுத்துங்க. நாட்கள் சமீபமா இருக்கிறது, நாட்கள் போதாதவர்களா இருக்கிறது. கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உங்களுடைய ஊழியத்துல எழுப்பி நடக்கும்படி ஓடும்படியான பலனை கொடுங்காண்டவரே, பலனை கொடுங்கப்பா. எங்களை முழுமையாய் ஒப்பு கொடு. எங்க மத்தியில வர இருக்கிற ஊழியக்காரருக்காக, வந்த ஜனங்களுக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன் அல்லவா நீர். இந்த நாள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை அப்பா வரவேற்கிறோம். இந்த நாள்ல எங்க மத்தியில நீங்க வாங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள நல்ல ஒரு மன ஆவியை கட்டளையிடுங்க. என்ன நோக்கத்திற்காக, என்ன முகாந்திரத்திற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா, அந்த முகாந்திரத்தை இந்த நாள்ல வெளிப்படுத்துங்க. முகாந்திரத்தை வெளிப்படுத்துங்க ஆவியானவர். எஸ் லார்ட், தேங்க் யூ. தொடர்ந்து ஜெபிக்கும் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க அப்பா. இந்த நாள்ல இந்த ஆராதனை தொடக்கத்துல இந்த முடிவு வரைக்கும் ஆவியானவரே நீங்க முன்னின்று நடத்துங்கப்பா. எங்க சாயல் அல்ல, எங்களை வெளிப்படுத்துவதற்காக இல்லப்பா. எங்களை மறைத்து ஆவியானவரே நீங்க வெளிப்படுங்க. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எங்களை உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவரே எங்களை தாழ்த்துங்க. நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.